الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, தராவிகிலே ஓதப்பட்ட பல்வேறு சூறாக்களிலே சூரத்து யாசீனும் ஒன்று. சூரத்து யாசீனை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக ஓதி பலன் பெறுவது சூரத்து யாசீன் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கல்யாணமானாலும் யாசீன் தான், மௌத்தானாலும் யாசீன் தான், ஒரு கடையை திறந்தாலும் யாசீன் தான், ஒரு குழந்தை பிறந்து பெயர் சூட்டும் போதும் யாசீன் தான். இப்படி இந்த சூரா நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலேயும் பின்னி விளைந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தாவம சூரத் யாசீன் குல்ல லைலத்தின் மாத்த ஷஹீதா. யார் சூரத்து யாசீனை நிரந்தரமாக ஓதி வருகின்றாரோ அவர் போருக்கு செல்லாமலே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார், போரிலே உயிர் தியாகம் செய்தவருடைய அந்தஸ்தை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் கரஅ சூரத் யாசீன் ஃபீ சத்ரின் நஹாரி குலியத் ஹவாயிஜுஹு ரவாஹு தாரமி. யார் அதிகாலையிலே யாசீனை ஓதுகின்றாரோ அன்றைய தேவைகளை அவருக்கு நிறைவு செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், யுஜீபு துஆஹு, அன்றைக்கு அவர் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பு வ கல்புல் குர்ஆன் சூரத் யாசீன் வமன் கரஅஹா மர்ரத்தன் ஃபகஅன்னமா கரஅ 10 மர்ராத். ஒவ்வொரு பொருளுக்கும் இதயம் இருக்கிறது, ஆனால் குர்ஆனுடைய இதயம் சூரத் யாசீன். குர்ஆனுடைய இதயம் சூரத் யாசீன். அந்த சூரத் யாசீனை ஒரு தடவை யார் ஓதுகின்றாரோ அவர் குர்ஆனை 10 முறை ஹதம் செஞ்ச நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப யாசீனை ஒரு முறை ஓதுனீங்கன்னா குர்ஆனை 10 முறை நாம் ஹதம் செஞ்ச நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னால் யாசீனுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாசீனுடைய 10 பரக்கத்துகளை சொல்லுகின்றார்கள். மன் கரஅ சூரத் யாசீன் ஃபஇன்ன ஃபீஹா 10 பரக்காத். யார் யாசீன் சூராவை ஓதுகின்றாரோ நிச்சயமாக அதிலே 10 பரக்கத்துகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். முதலாவது பரக்கத், மா கரஅஹா ஜாயிஉன் இல்லா ஷபிஅ. பசித்தவர் யாசீன் ஓதினால் அவர் வயிறு நிரம்புவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவதாக, மா கரஅஹா ஆருன் இல்லா இக்தஸய. எவர் ஆடை இல்லாமல் யாசீன் ஓதுகின்றாரோ அவருக்கு சிறப்பான ஆடை கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். மூன்றாவது சிறப்பு, மா அஸப இல்லா தஸப்பஜ. யார் திருமணம் ஆகாதவர் யாசீனை ஓதுகிறாரோ அவருக்கு திருமணம் முடிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். நாலாவது சிறப்பு, மா கரஅஹா ஹாயிஃபுன் இல்லா அமின. யார் அச்சத்தோடு இருக்கிறாரோ பயத்தோடு இருக்கிறாரோ அவர் யாசீன் ஓதினால் அவருடைய பயம் நீங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஐந்தாவது சிறப்பு, மா கரஅஹா மஹ்சூனுன் இல்லா ஃபரிஹ. யார் கவலையில் இருக்கின்றாரோ அவர் யாசீன் ஓதினால் அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.
ஆறாவது சிறப்பு மா கரஹா முசாஃபிருன் இல்லா உஈன அலா சஃபரிஹி, எந்த பயணம் செய்யக்கூடியவர்கள் யாசீன் ஓதிவிட்டு செல்கிறாரோ அவருடைய பயணத்திலே உதவிகள் தான் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏழாவது சிறப்பு மா கரஹா ரஜுலுன் வல்லத்தஹு ضالத்துன் இல்லா வஜதஹா, ஒரு மனிதனுக்கு அவனுடைய பொருள் தவறிவிட்டது, காணாமல் போய்விட்டது, யாசீன் சூராவை அவன் ஓதினால் அந்த பொருள் அவன் கையிலே கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எட்டாவது சிறப்பு மா கரஹா அலல் மய்யிதி யுகஃபஃப் அன்ஹு அதாப், யார் மௌத்தானவர் மீது, இறந்தவர் மீது யாசீன் ஓதுகின்றாரோ அவருக்கு வேதனை லேசாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார். ஒன்பதாவது சிறப்பு மா கரஹா அத்ஷானுன் இல்லா ருபிய அன்ஹு, யார் தாகத்தோடு யாசீன் ஓதுகின்றாரோ அவருடைய தாகம் தீர்க்கப்படும் என்று சொல்லி காட்டுகின்றார். பத்தாவது சிறப்பு மா கரஹா மரீது இல்லா புர்அ, யார் நோயாளியாக இருந்து யாசீன் ஓதுகின்றாரோ அவருடைய நோயிலிருந்து அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கப்படும், நிவாரணம் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த ஹதீஸ் கன்சுல் உம்மால் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் கபர்ஸ்தானுக்கு சென்றால் யாசீன் ஓதுகிறோம். மன் தஹலல் மகாபிர ஃபகரஅ சூரத் யாசீன் துஃபிஃப அன்ஹு யௌமைதீன், யார் கபர்ஸ்தானுக்கு சென்று யாசீன் ஓதுகின்றாரோ அன்றைய தினம் அந்த கபராளிகளுடைய அதாபு லேசாக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஹா சூரத் யாசீன் ஃபீ யௌமிஹி லம் தஸாலு ஃபீ ஃபரஹிஹி, யார் அன்றைய தினம் யாசீன் சூராவை ஓதிவிடுகின்றாரோ அவருக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும், சந்தோஷம்தான் இருக்கும் என்று கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலேயே மிக சிறந்த சூறாவாக இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் அதிகம் ஓதக்கூடிய ஒரு சூறாவாக யாசீன் சூறாவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். மேலும் உலமாக்கள் இந்த யாசீன் சூறாவுக்கு 7 பலன்களை எழுதியிருக்கின்றார்கள். முதலாவது பலன், யாசீன் சூராவை யார் ஓதுகின்றாரோ யஸ்ஸரல்லாஹு அம்ரஹு, அல்லாஹ்வுடைய காரியத்தை லேசாக ஆக்கிவிடுகின்றார். இரண்டாவது பலன் ஐயக்ஃபிரல்லாஹு லஹு, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார். மூன்றாவது பலன் தய்சீரு சக்கராத்துல் மௌத், அவருடைய கடைசி தருணத்தை அல்லாஹ் லேசாக்கி விடுகின்றார். அவர் மௌத்தாகின்ற நேரத்தில் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் மௌத்தாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார். நாலாவது பலன் கஷ்ஃபுல் ஹகாயிகி, யார் யாசீனை ஓதி விடுகின்றாரோ அவருக்கு பாரதூரமான விஷயங்களை விளக்கி விடுகின்றான், அதனுடைய விளக்கத்தை தருகின்றான். ஆறாவது பலன், யார் யாசீன் சூராவை ஓதுகின்றாரோ அஷ்ஷிஃபாஉ மினல் மர்தி, நோயிலிருந்து அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கலாம். நோய் வந்தால் கூட அது நோய் ஷிஃபாவாகிவிடும். ஏழாவது பலன், யார் யாசீன் ஓதுகின்றாரோ மறுமை நாளிலே அந்த யாசீன் சூரா அந்த மனிதருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். யா அல்லாஹ், இவனை விட்டுவிடு, உலகத்தில் இருக்கும்போது என்னை ஓதிக்கிட்டே இருந்தான், இவனை நீ விட்டுவிடு, இவனை நரகத்துக்கு அனுப்பிச்சுடாத, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுவிடு என்று இந்த யாசீன் அந்த மனிதனுக்காக வேண்டி ஷஃபாஅத்து செய்யும் என்று உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே குர்ஆனிலேயே மிக சிறந்த சூறாவாக யாசீன் சூறாவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த யாசீன் சூறாவை முடிந்த அளவுக்கு நாம் அனுதினமும் ஓதி அதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.